நண்பர்களே அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அப்ளிகேஷனை பற்றி நம்ம பேச போகிறதும் இல்லை, பார்க்க போகிறதும் இல்லை. ஸோ இந்த வீடியோ முழுக்க என்னை பற்றியும், ஸோ இந்த வீடியோ எப்படி உருவாகுது, எந்த இடத்துல உருவாகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு திறந்த வெளியில் வந்து உருவாகுது. என்னை சுற்றி பார்த்திங்கன்னா மரம், செடி, கொடிகள், அதுலேருந்து வரக்கூடிய ஓசை, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கிளிகளோட சவுண்ட், இந்த மாதிரி விஷயங்களை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் லைட் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சம் தான். ஸோ எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய சூரிய வெளிச்சத்தை வச்சு தான் அந்த ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் தெரியல. இது மூலமாக எடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா அப்படிங்கிறத இது வரைக்கும் நான் எந்த ஒரு கமெண்டையும் நான் வந்து எதிர்பார்க்கல, கிடைக்கல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ அதில் உள்ள பேக்ரவுண்டை ஃபுல்லாக இன்னும் ஒரு செகண்டில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆவலாக இருக்கீங்களா? ஸோ வாங்க. இதுதான் என்னோடய ட்ரைபேட். நான் வந்து இந்த பொசிஷனில் வச்சு தான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ட்ரைபேடில் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஹேண்டி ட்ரைபேட், அதாவது கையளவு உள்ள ட்ரைபேடை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி ஸோ அந்த ட்ரைபேட் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் இந்த ட்ரைபேடை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ட்ரைபேட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ட்ரைபேட் தான் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன் சமீப காலமாக. அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய சேர் இதுதான். இந்த பொசிஷனில் இதுதான் என்னோடய சேர். பார்க்குறதுக்கு ஸ்டீல் சேர் இது. ஸோ இதில் உட்காந்து நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுதான் இந்த மரங்கள், என்னோடய பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய மரங்கள். இதுதான் என்னோடய பேக்ரவுண்ட் செட்டப். ஸோ இந்த மாதிரி இடத்துல இருந்து தான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஸோ இந்த மரத்துக்கு இடைகளில் சிறு சிறு பறவைகளோட சவுண்டு கேட்குறதுக்கு கொஞ்சம் ரம்மியமாக இருக்குது. ஆரம்ப காலத்தில் வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்தால் ஃபாலோவர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு. கண்டிப்பாக அதுக்கு வந்து யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலை. இயற்கையை எல்லோரும் ரசிக்கக்கூடிய நபர்களாக இருக்கீங்க. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோக்கள்லாம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபவுண்டெயின், வாட்டர் ஃபவுண்டெயின் இன்றைக்கி என்னமோ ஆஃப் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இந்த இதுலேருந்து வரக்கூடிய ஒரு சவுண்டு என்னோடய வீடியோவில் எனி டைம் ஒலிச்சிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் நிறைய கார்கள் போகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட சவுண்டையும் நீங்கள் உணரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் என்னோடய செட்டப். இந்த இடத்துல இருந்து தான் நான் மாற்றி வீடியோ எடுக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி இடங்களில் ஷூட் பண்ணுறது. ஸோ இதே பேஸ் பண்ணி தான் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனலில் நீங்கள் பார்க்கலாம். என்னோடய சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். ஸோ மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிடுறேன். இதில் லைட்டிங் இல்லை, ஒன்லி ஒரு ட்ரைபேட், ஒரு மைக், ஒரு ஃபோன், இந்த 3 இதுதான். ஸோ இதை வச்சு தான் நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ நேரம் வந்து இந்த வீடியோவை பொறுமையாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் ஒரு சில விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். ஸோ இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான வெயில் இருக்கும். இதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு ஒரு அருமையான வீடியோ வந்து என்னோடய சேனலுக்காக நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பல கருத்துக்களை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு சில ஃபீட்பேக் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் அடுத்த ஒரு ஸ்டெப்பை நான் எட்டுவேன். ஸோ இந்த மாதிரி டெம்பரேச்சர் உள்ள இடங்களில் பார்த்திங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில், அருமையான வாட்டர் பாட்டில். ஸோ நான் இது என்றைக்குமே வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது இதை நான் கேரி பண்ணிக்கிடுவேன். ஸோ நம்ம வீட்டிலேருந்து நான் என்னோடய ரூமில் தண்ணியை பிடிச்சிட்டு வந்தேன்னா இதில் தான் நான் வச்சுருப்பேன். ஸோ டெம்பரேச்சர் வந்து சூடாகாமல் இருக்கும். ஸோ ஒரு கூலிங்லேயே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அருமையான ஒரு வாட்டர் பாட்டில். நான் வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்த ஒரு வாட்டர் பாட்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பேக் சொல்லவே தேவையில்லை. இந்த பேக்கை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதிலே எல்லாமே உங்களுக்கு அடங்கிடும், இந்த ட்ரைபேட் எல்லாமே. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ வந்து பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு என்றைக்குமே இருக்கணும். அப்போ தான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நான் வந்து போக முடியும். ஓகே, பார்க்கலாம்.